இந்த கான்ட்ரவர்சி எங்க கலக்கட்ட ஆரம்பிச்சதுன்னா, டீசர் வந்துடுச்சு. ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. திடீர்னு பார்த்தா, இயக்குனர் மோகன்ஜி வந்து அவர் எப்பயுமே ரஞ்சித் மேலே ஒரு 4 கால் பாய்ச்சலை நிகழ்த்தினார். இதுவே வந்து பிராமண சமூகத்து பெண்களை மட்டும்தான் இப்படி வந்து பண்ணுறீங்க, டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறீங்க, இதுவே உங்கள் சமூகத்து பெண்களை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்க, நட்சத்திர நகர்கின்றது மாதிரியான நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு, பரிட்சாத்த முயற்சிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பதில் வர, இந்த பிராமண பெண் அப்படின்ற ஒரு டேக் வந்ததுமே உடனே இதை பிராமண சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அதுக்கு வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. மிக முக்கியமாக யூடியூப்பும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் வரும்போது, ஏன்னா போன இதில் வந்து மிஷ்கின், இந்த இதில் வந்து பேட் கேர்ள். ஸோ மயிலாப்பூர் வெஸ்மாம்பலம் போய் எல்லாரையும் கேட்கும்போது, நம்மாத்து குழந்தைய இப்படி எப்படி சொல்ல முடியும், நம்மாத்து பெண்கள் வந்து ஏன் அவங்க வந்து நம்மாத்து பெண்களே குறி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பொது கருத்துக்கள், பொதுமக்களுடைய கருத்துக்களை நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அதை வந்து போட்டிருந்தாங்க.